HT பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேலை பற்றின சில வார் அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இஸ்ரேலுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த அந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, அதாவது காசா பகுதி மக்களை கொத்தா கொண்டு இருந்த அந்த ஒரு இடைவிடாத தாக்குதல் கொஞ்சம் நிதானப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உலா வர தொடங்குது. என்ன காரணமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ப்ரெஷர் இஸ்ரேல ரொம்ப கடுமையான முறையில் நெருக்கடிக்கு உள்ளாகுது. ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்த நாடுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் பின்வாங்கிறதுனால இந்த இஸ்ரேலுக்கு வேற வழி தெரியல. அதனால ஓரளவுக்கு, அதாவது முந்தி இருந்ததை விடவும் கொஞ்சம் தன்னுடைய தாக்குதலை அந்த இடத்துல குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வெளியில இஸ்ரேல் சம்பந்தமா என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பக்கத்து நாடான ஜோர்டான்ல அந்த அரசாங்கம் அபிஷியலா ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட நாங்க செஞ்சிருக்கிற ஒப்பந்தம் நாங்க ரத்து பண்றோம், இனிமே அது செல்லாது அப்படின்னு அவங்க மறுத்திருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் தண்ணியை கொடுக்குமா, ஜோர்டான் எண்ணெயை கொடுக்குமா, இப்படி ஒரு ஒப்பந்தம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க ரத்து செஞ்சிடறோம் அப்படின்னு அபிஷியலாவே அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படின்னாலும் கூட இது நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடாத அண்டைய நாடுகள் தான் இவங்கெல்லாம். சிரியாவும் லெபனானும் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கா இருந்தாலும் கூட மற்ற நாடுகள் எல்லாமே கொஞ்சம் அடங்கி போகிற நாடுகள் தான். அதனால இந்த ரத்துங்கிறது மிக நிச்சயமாக உண்மையாவே இருந்தாலும் தற்காலிகமானதா மட்டும்தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பஹ்ரைனுடைய பட்டத்து இளவரசர் அவருடைய அறிவிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, அம்மாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணதுதான் தவறு, அலெக்சா ஸ்ட்ரோம் ஆபரேஷன் தவறானது அப்படின்னு சொல்றாரு. அவங்க சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேல் கிட்ட. ஆகையினால இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். முஸ்லிம் நாடுகள் எப்போ ஒப்பந்தம் போட்டாங்களோ அப்பவே எல்லாம் காலி அப்படின்னு தான் அர்த்தம். ஆகையினால இது மாதிரியான ஒரு அறிவிப்புகள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இத்தாலியில் இருக்கிற அந்த பைசா டவர் இருக்கு பாருங்க, அந்த பைசா டவர்லயே மக்களுடைய ஆரவாரத்தோட அங்க பாலஸ்தீன கொடியை பறக்க விட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராகவும் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் மக்களுடைய கோஷம் அங்க எழுப்பப்பட்டுச்சு. இது போக உலகம் முழுவதும் நிலைமை அப்படியே இஸ்ரேலுக்கு எதிராக தலைகீழ மாறி இருக்கிறது நான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, போர் துவங்கின அந்த காலகட்டத்தில் பாதிக்கு பாதி ஆதரவும் எதிர்ப்பும் இஸ்ரேலுக்கு இருந்துகிட்டு இருந்தது. போர் துவங்கும் போது கிட்டத்தட்ட 50% மக்கள் இந்த போருக்கு ஆதரவுன்னு சொல்லும் பொழுது 50% மக்கள் இந்த போருக்கு எதிர்ப்பு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. நாடுகள் கூட 2 அணியா பிரிஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம். பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகள், இன்னும் என்னென்ன உதவி அவங்களால முடியுமோ செய்ய தயார் அப்படின்ற மாதிரியான நிலையிலையும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்ச இந்த இனப்படுகொலை இருக்கு பாருங்க, அதுவும் அந்த அல்ஷிஃபா மருத்துவமனையில் நடந்த அந்த தாக்குதலை தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையா செஞ்ச தாக்குதலும், நிவாரண முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும், அந்த பேக்கரி மேல நடத்தப்பட்ட தாக்குதலும், தொடர்ந்து மக்கள் எங்கெல்லாம், அதாவது மக்கள் ரோட்ல போகும்போது கூட வானத்துல இருந்து குண்டு போட்டு கொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி மக்கள் மனசுல பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படுத்தி இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எல்லா நாடுகளிலும் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த போரை உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு. அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டுக்கே பிரஷர் கொடுக்குறாங்க, இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா. அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால இப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய நாட்டை நிர்பந்தப்படுத்துறாங்க இந்த போராட்டம் மூலியமா. இப்போ பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், நிலைமை எந்த மாதிரி போயிருக்குன்னா, அந்த நாடுகள் அந்த நாட்டு மக்களுடைய பிரஷர் தாங்காமலேயே இந்த படுகொலையை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. இந்தியாவும் எடுப்புல ஆதரவு கொடுத்திருந்தாங்க, தீவிரவாதத்தை நாங்க கண்டிப்பா எதிர்க்கிறோம், அந்த அடிப்படையில் இந்த யுத்தத்துக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சொன்ன இந்தியா தொடர் படுகொலைகளை பார்த்து அவங்க இப்ப அபிஷியலா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் வேற வழி இல்லாம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாக்குதலை கொஞ்சம் நிதானப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிதானம் எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹாஸ்பிட்டல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததெல்லாம் பெருசா அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
வெளியில் இருக்கிற மக்கள் கூட சில பேர் இந்த விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டும் தனித்தனி நாடு, அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீன் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுயாட்சி பகுதி, ஒரு சின்ன இந்த சென்னை மாதிரியான, சென்னையோடவும் மிக சின்ன ஊர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஊர் வந்து அவங்க வந்து ஒரு சுயமாக நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பேரில் எல்லா கட்டுப்பாட்டையும் அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அது மின்சாரமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இவங்களை மீறி தான் போகணும். அதே சமயம் உள்ளுக்குள்ளே எந்த விதமான வளர்ச்சிக்கான பணியும் செய்யப்படாது. அந்த மக்கள் கூலி தொழிலாளிகளாக வெளியே வந்து அங்கே யூதர்கள் கிட்ட வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தில் தான் அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா புதுசாக போய் ஒரு நாட்டை அடித்து அந்த இராணுவத்தை விரட்டி அந்த இடங்களை போய் பிடிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தான் உண்மையிலேயே இங்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷனு இங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சொந்த நாடே அறிவித்தா எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ அதே தான் இதுவும். ஆனால் இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தாங்களே அவங்க உற்சாகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஹவுத்தி இயக்கம் இருக்கு பாருங்க, அவங்க வந்து கொஞ்சம் தடனடியான வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க எந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கே தெரியும் அந்த ட்ரோன் அட்டாக்கு, அப்புறம் அந்த மிசைல் அட்டாக்கை வந்து செஞ்சு அந்த டெல்லவியே அவங்க வந்து ரொம்பவும் திணற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீடியாக்கள் சுத்தமாக அதை காட்டாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் ஒரு உண்மை. அதே மாதிரி இப்போ அந்த ஹவுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த விமானப்படையை ஏற்கனவே தயாராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து அஃபிஷியலாக செய்தியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வீடியோ காட்சி கூட வந்திருந்தது. MiG-29 விமானம் ரஷ்ய தயாரிப்பு தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட தரைப்படை பெரிய அளவில் கொஞ்சம் தயாராக இருக்குது. ஆனால் இவங்க எப்படி எல்லை கடந்து அங்கே போவாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது காசாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இல்லை லெபனானுக்காவது போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போ வந்து இந்த ஏமன் வந்து மாட்டிட்டு நிற்குது. ஏன்னா சவுதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம் ஒரு பெரிய இடைவெளியை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கு. சவுதி தன்னுடைய எல்லையை திறந்து விட்டால் மட்டும்தான் இவங்க ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக முடியும். தொடர்ந்து சவுதி கிட்ட வந்து இவங்க கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவுதி வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. இல்லை, எங்களால் முடியாது, நாங்கள் இந்த இடத்த வந்து உங்களுக்காக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு இவங்க பேச்சுவார்த்தையை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. தங்களால் என்ன முடியுமோ அதை வந்து ஏமன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு வறுமையுடைய பிடியில் இருக்கிற ஒரு கூட்டம் இதை தானாக வந்து செய்ய முன் வருது அப்படின்னும் பொழுது இதையும் நாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துருக்கி எர்துகான் அவர்கள் அவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை வந்து செஞ்சுருக்கிறாரு. என்ன இது காமெடி அப்படின்னா, அவரும் அங்கே வந்து வடை தான் சுட்டுக்கிட்டு இருக்காரு இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே. அதாவது எர்துகான் எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ துருக்கியில், அப்போதுலேருந்தே அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் நான் தான் தலைவன், துருக்கி தான் தலைமை நாடு அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அடிக்கடி. அதாவது அந்த பழைய ஓட்டமன் சாம்ராஜ்யத்துடைய ஒரு வாரிசு தான் அவர். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிந்தனையிலேயே இன்னும் இருக்கிறதுனால அதுலேருந்து அவர் வெளியவே வரலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் எப்போ போர் ஆரம்பிச்சதோ வெறுமனே கண்டனத்தை தெரிவிக்கிறாரே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நோக்கி அவர் வரவே இல்லை. இப்போ ஈரான் மாதிரியான ஒரு தேசம் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள இந்த எர்துகான் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன பகுதி மேலே, அதாவது காசாவில் வந்து அணுகுண்டு போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வெளியாச்சு பாருங்களேன். அது கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல அணுகுண்டு போடுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன பகுதி அது. அந்த இடத்துல அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு கூட மிக நிச்சயமாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதனால் ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு சின்ன நாடு அது. அதனால் அந்த இடத்துல அணுகுண்டு போடுறதுங்கிறது ரொம்பவும் முடியாது, வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். ஆனால் போடப்படுங்கிற அந்த தகவல் வந்த உடனே அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம தன்னுடைய பார்லிமெண்ட்ல வீரமாக பேசியிருக்காரு. இஸ்ரேல் இந்த மாதிரியான வேலைலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதாவது அணுகுண்டு போட்டால் தான் இவங்கெல்லாம் களத்துக்கு வருவாங்க போல். அதே சமயம் கிட்டத்தட்ட 4 அணுகுண்டு 5 அணுகுண்டுக்கு ஈக்குவலாக அங்கே வந்து கொத்து கொத்தா டன்னாக பாம்பு போட்டு முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் கண்டனம் மட்டும் தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கால கொடுமை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு விஷயம், உலக ஊடகங்களால்
மறைக்கப்படக்கூடிய அந்த யூதர்களுடைய போராட்டம். அதை தான் நம்ம சொல்லி ஆகணும். யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடக்கூடிய எந்த ஒரு காட்சியையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சுத்தமாக காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் காரணம். ஏன்னா பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் யூதர்களுடைய தாய் தேசம், பூர்வீகம், அது அவங்களுக்கு தான் உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேசத்தை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படியே மாற்றிருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யூதர்கள், அதாவது ஜியோனிசத்தை சேராத யூதர்கள் இந்த பாலஸ்தீனியர்களை தான் ஆதரிக்கிறாங்க. இது போக அந்த அல் அக்ஸாங்கிற அந்த ஜெருசலம் அப்படிங்கிற அந்த ஒரு புனித நகரத்துக்குள்ள அவங்க போகவே மாட்டாங்கன்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அவங்க சமூக வலைதளங்கள்லேயே அதை வந்து சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி, அதனால் நாங்கள் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது யூதர்கள் அமெரிக்காலேயே பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் நடந்தும் கூட அதை பெருசாக வெளியே யாரும் காட்டுறது இல்லைங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அமெரிக்காவில் பெரிய அளவில் அவங்க வந்து விழிப்புணர்வை பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க. எங்களுக்கும் இந்த ஜியோனிச தீவிரவாதிகளுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது, நாங்கள் வந்து மனிதநேயம் கொண்டவர்கள், நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள், பாலஸ்தீனியர்களுக்குத்தான் அந்த இடம் சொந்தம், அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிசத்தை சேர்ந்தவர்கள் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க பண்ணக்கூடிய போராட்ட காட்சிகள்லாம் வருது. அதில் ஒரு 2 கிளிப்ஸ் நீங்கள் பாருங்கள். We Jewish rabbis, we protest against the state of Israel and against what the Zionists went up to the Al-Aqsa. Jews are forbidden to have their own state. We are in exile now. We have to have... அதே மாதிரி இஸ்ரேலுக்கு உள்ளேயும் சில விஷயங்கள் நடக்குது. அதையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே காட்டுறதில்ல. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு உள்ளேயும் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஜியோனிசத்திற்கு எதிராக அங்கேயே இருக்கக்கூடிய பூர்வக்குடி யூதர்கள் இருக்காங்கல்ல, எப்போ இந்த பாலஸ்தீன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடியே அங்கே 5% யூதர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி 10% கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. 85% முஸ்லீம்கள் இருந்தாங்க இந்த இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் யூதர்களை கொண்டு வந்து இறக்கி இங்கே இருந்த பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்தினாங்க. அப்போ அங்கேருந்து அந்த பூர்வக்குடி யூதர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போவும் அந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகத்தான் அங்கே போராட்டங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டங்களை கூட உள்ள நடக்கிற அந்த எதிர்ப்பு போராட்டங்களை கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊடகங்கள் வந்து சுத்தமாக காட்ட மாட்டேங்கிறாங்க. அதில் ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேவாலயம், அதாவது சினாகோ அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்களுடைய அந்த தேவாலயத்துக்கு பேர், அங்கே பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்தப்பட்டது. அங்கே பாலஸ்தீனியர்களுடைய கொடி வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த அந்த இஸ்ரேல் போலீஸார் அங்கே உள்ளே போய் அது தேவாலயம் அப்படின்னு கூட பார்க்காம அதை சிதைச்சு விட்டாங்க. அது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அதே இஸ்ரேலியே இன்னொரு இடத்துல அங்கே என்ன நடக்குதுன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அங்கேயும் அந்த கூட்டம் போட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜியோனிசத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் வெளியேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானமும் செஞ்சுருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட போலீஸார் அங்கே போய் அங்கேயும் அங்கே இருக்கிற தேவாலயத்தை கடுமையான முறையில் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளே நடக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களும் ஊடகங்கள் வெளியே காட்டுறதில்ல. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வெளியில் யூதர்களுடைய செயல்பாட்டையும் இந்த ஊடகங்கள் காட்டுறதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் வந்து தொடர்ந்து லெபனானையும் சிரியாவையும் போருக்கு அழைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த லெபனானுக்கு உள்ள வரைக்கும் அவங்க தாக்குதலை தொடுக்கிறாங்க. ஆனால் லெபனான் வந்து இன்னும் அது சரியாக இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ
நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸ் அங்கேயே ஏவுகணைய தாக்குதலை வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த சிரியாவையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போருக்கு வா அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிரியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய பாதுகாப்பை வந்து அவங்க பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அதே சமயம் இந்த ரெண்டு நாடுகளும் அமைதியாக இருந்தாலும் இஸ்ரேல் அமைதியாக இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த லெபனான் தரப்புல இருந்து ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணும்பொழுது அவங்க தெளிவாகவே இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க, ஹிஸ்புல்லா சும்மா சும்மா எங்களை இந்த இந்த காலகட்டத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா காசா இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி லெபனானும் மாறும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகையினால இந்த ரெண்டு நாடுகளையும் போருக்கு இஸ்ரேல் அழைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த ஏர் பேஸை வந்து அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அங்கே இருந்த அந்த இராணுவ முகாம்கள்லாம் அந்த அட்டாக்கை இப்போ இன்னமும் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இது அமெரிக்காவால் அங்கே சமாளிக்க முடியல. மிக கடுமையான ஒரு சேதத்தை வந்து அங்கே அமெரிக்கா வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுடைய தாக்குதலை இன்னும் தான் நாங்கள் தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த போர் அப்படிங்கிறது பிராந்திய யுத்தமாக மாறுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதை நாங்கள் கண்டிப்பாக பிராந்திய யுத்தமாகத்தான் மாற்றுவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஏன்னா அமெரிக்கா இதுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறது நமக்கு தெளிவாக கேட்கிறது. கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க யூதர்கள் வந்து அவங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் முஸ்லீம்கள் மட்டும்தான் அங்கே தப்பு செய்கிற மாதிரியும் வந்து பல பேர் சகோதரர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கீழே கமெண்ட் பண்ணும்போதே அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க செய்கிறது தான் தப்பு அவங்க செய்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இஸ்ரேலிய வீரர் என்ன பண்ணுறாருன்னா பள்ளிவாசலில் தொழுகைக்கான அழைப்பு கொடுக்குறாங்க, அதாவது பாங்கோசை. ஆனால் அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே தான் கையில் இருக்கிற ஒரு சின்ன வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு மாதிரி அந்த வெடிகுண்டை தூக்கி பள்ளிவாசலில் போட்டு ஃபன் பண்ணுறாராமா. அது கொஞ்சம் பாருங்கள். ஆக இது மாதிரியான காட்சிகள் இஸ்ரேலில் தினம் தினம் நடக்கக்கூடியது தான். இது சகஜமான விஷயம். இது போர் காலகட்டத்தில் மட்டும் இல்லை, எப்போதும் 24 மணி நேரமும் அது நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். சோஷியல் மீடியாவில் இது மாதிரியான வீடியோ வந்து நிறைய இருக்குது. ஆனால் அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அதையெல்லாம் நீங்களாக தான் போய் பார்க்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக நம்மளுடைய சேனலுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த அப்டேட் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு இன்னொரு பதிவு போடுறோம். இறைவன் நாடினா அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி நேயர்களே.